கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 608வது பாடல். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். நண்பரே சுகே என்ன
வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தெய்வமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தெய்வமன்றோ. அல்லேலூயா. பரலோகத்தில் தூதர்கள் எப்பொழுதுமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்களாம். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். துதிகளின் ஓரத்துல எல்லாம் கிடையாது, மத்தியில் சென்டராக தான் இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவரை துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கொடுக்கக்கூடிய துதியும் கணத்தையும் வேறு யாருக்கு கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று மனுஷங்கிட்ட, அதுதான் அவருக்கு கிடைக்க வேண்டிய கணத்தை மரியாதையும் நாம் வேற எதற்கும் கொடுக்கக்கூடாது, வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவரை துதிக்கணுன்றதான் சரணம். விலையேற பெற்றும் இரத்தத்தினால் என்ன செய்தீர்? விடுதலை கொடுத்தீர். அது மட்டுமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்து என்னவா மாற்றினாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். அந்த வசனத்தை வைத்து தான் போதித்து நடத்துகிறார். அவருடைய அன்பினாலும் அவருடைய பலத்தினாலும் இடை கட்டுகிறார். அல்லேலூயா. அன்பு இருந்தால் தான் போதிக்க முடியும். அவருடைய பலத்தினால் நம்ம என்ன செய்கிறார்? தாங்குகிறார், இடை கட்டுகிறார். அப்போ நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்னவா இருக்குது? முழுமையாக விளங்க ஆரம்பிக்கும். அதனால தான் மனிதன் எப்பொழுதுமே ஒரு பலவீனமான ஒரு மனுஷன்தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவ பலத்தினால் அவன் நிறையும் பொழுது அந்த பலவீனம் காணாமல் போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக மனுஷன் பிசாசை பார்த்து பயப்படலாம், ஆவிக்குரிய மனிதர்கள் பிசாசை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு நாம் எப்படி நிற்கணுமா? எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செய்த செயல்கள், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளம் தாராளம் நம்முடைய வாழ்க்கையில். அதை நாம் நினச்சி அவருக்கு மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாம் செய்யக்கூடிய காரியம் தான். நாம் அதை தொடர்ந்து செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சிக்கலான காரியங்கள், நல்ல சூழ்நிலைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். போதுமானவர் என்று சொல்லும்போது அவர்
எல்லா காரியத்திலும் வெற்றியையும் கொடுக்கிறார். சில சோதனைகளை சகிக்க நமக்கு பலன் தருகிறார். அவருடைய வசனத்தை வைத்து நமக்கு பாதையை காட்டுகிறார், அதில் வழி நடத்தி செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால சந்தோஷமாய் பாட வேண்டியது ரொம்ப அவசியம். பாட்டு புஸ்தகத்தில் 106வது பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம்முடைய சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்கிறதான பாடல் ஒரு ரட்சிப்பின் அருமையான பாடல். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் ரசித்திருக்கிறார். நாம் அன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை என்னை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்கிறார், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆமென். அதான் சரணமே, சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் தூரம் போனோமா இல்லையா, ஆண்டவர் விட்டு விலைக்கு போனோம். நாம் அவரை தேடி போகல, அவர் தான் நம்மளை தேடி என்ன செஞ்சார், வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மளை தேடி வந்ததுனால நாம் அவர் மீது வைக்கிற அன்பை காட்டிலும் அவர் நம் மீது வைக்கிற அன்பு பேரன்பு. ஆமென். அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறுவயதில் என்னை குறித்து தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே,
அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வருகையில் என்னை கரம் வசத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது நாளும் பாக்கியமே. ஆனந்தமே
உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்த அந்த சம்பவம் இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய சந்தோஷமே. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு கேரண்டி உண்டு. இன்னைக்கு செத்தா நம்ம எங்கே போவோம்? பரலோகத்தில் கண் முழிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? கண் முழிப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு பேரின்பத்தை, அந்த ஒரு பேரானந்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அது மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன கிடையாது, அது கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவனை அவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் மற்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அதுக்காகலாம் உட்காந்து வருத்தப்பட்டு என்ன செய்யக்கூடாது, உட்காந்துக்கூடாது. என்றைக்குமே நித்திய பேரின்பத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் நம்மளை பூமியில் அப்படியே விட்டுறது இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், பூசிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், மீதம் எடுக்க வைக்கிறார், அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறார். எல்லாம் உண்டு. சில நேரங்கள் நம்ம நினைச்ச நேரத்தில் அது நடக்கலைன்றதுனால கோச்சக்கூடாது. நம்ம அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நித்திய பேரின்பத்தை வாக்கு பண்ணினவர் மற்ற எல்லாவற்றையும் மறலாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் அதுதான். பரலோகத்தையே வாக்கு பண்ணிட்டாருன்னா மற்றது கொடுக்காம எப்படி இருப்பார்? ஒருவேளை நம்ம நினைக்கிற நேரத்தில் அது வராமல் இருக்கலாம், அந்த நேரம் தேவனுடைய நேரமாக இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். மட்டுமல்ல, நாம் நினைப்பதை காட்டிலும் கோடான மடங்கு, கோடான மடங்கு மேலான வழிகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் அவரை நல்லவர்னு சொல்கிறோம், அதனால தான் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து பாடலாம். பாடல் புத்தகத்தில் 857வது பாடல். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்தீர், இதுவரை நடத்தினீர் என்கிறதான பாடல். நமக்கு தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய், நம்ம எல்லாரும் உற்சாகமாய் இருதயத்தில் நன்றி உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடும். மனதார நன்றி
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. எங்களை மறவாமல் நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே நீர் எங்களுடைய சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீர். எங்களை உம்முடைய சொந்தமாக மாற்றியிருக்கிறீர், உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானதுக்கு அதிகமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். இதுவரை நன்மைகள் மட்டுமே செய்த தேவன் இனிமேலும் நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நண்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறோமாய் செபிக்கிறோம். உடைய பலத்தினால் இடை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.